Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் ஒரு ஹேண்ட் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஹேண்ட் பேக்கா இல்லை வந்து ஸ்லிங் பேக்கான்னு எனக்கு தெரியல. நான் செஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்களே வந்து இதுக்கு பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் ரெண்டுத்துக்கும் மிக்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு பேக் தான் கடைசியில் செஞ்சுருக்கேன். பாருங்கள், பட் இந்த ஐடியா வந்து நல்லா இருந்துச்சு, அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பார்பி டால் வந்து அந்த ஷீட் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷீட் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக நல்லா இருந்தது. சாதாரணமாக ஒரு இன்விடேஷன் கார்டு வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும், தின்னாக இருக்கும். பட் இந்த ஷீட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தனால இந்த ஷீட் நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவில் பேக் வேணுமோ அந்த அளவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணணுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான பீஸாக தான் கட் பண்ணணும். பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் வந்து கர்வாக கட் பண்ணியிருக்கேன். வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, வளரன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அதுக்கப்புறமா இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து சட்டை கிளாத்து தான். இது இந்த மாதிரி கிளாத் தான் இல்லை, உங்களுக்கு பேக் மாதிரி பார்க்குறதுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கிளாத் பண்ணலாம். நான் எடுத்துருக்க அட்டை கூட பார்பி டால் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. பட் வந்து இருந்தாலும் மேலே துணி போட்டு கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த துணி எடுத்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் க்ளூ, எந்த க்ளூ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் போட்டுட்டு மேலே வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுடுங்க. அதிகமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டீங்கன்னா கூட போதும் தான். ஏன்னா நான் வந்து நிறைய பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாத்துக்கு வெளியில் வந்து அந்த ஃபெவிகால் தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு மாதிரி அங்கங்கே வந்து ஃபெவிகால் தெரிஞ்சிச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. நான் கூட கொஞ்சம் நிறைய பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு. அது நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் தெரியாதா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் சைட்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் உள்ளுக்குள்ளே மடித்து ஒட்டிக்க போகிறோம். ஓகே, அப்படியே மடித்து ஓட்டுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒட்டும் போது பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கும் நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். அதையும் வந்து ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போது எல்லாத்துக்கும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா கூட ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஓகேவா, நான் வந்து ஃபெவிகாலில் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபெவிகால் தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, அதனால் ஃபெவிகால்லே ஒட்டிடுறேன். இன்னொன்று வந்து தைக்கிறதா இருந்தால் கூட தைச்சிக்கலாம். இந்த அட்டையோடு சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அதை விட ஈஸியான மெத்தட்னா ஒட்டுறது தான். இப்போ நான் பாருங்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெவிகால் நிறைய போட்டேன் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட் சைடில் அங்கங்கே ஃபெவிகால் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஃபெவிகால் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு கிளாத் எடுக்கிறேன். உள் சைடுமே வந்து நீங்கள் வெளியே ஓட்டுற அதே கிளாத் கூட ஒட்டலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட அந்த கிளாத் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் நான் வந்து உள் சைடு வேறு கிளாத் ஒட்டுறேன். கிளாத் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே கிளாத் வந்து எனக்கு கிடைக்கல. கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும்ல பேக்குக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து இந்த கிளாத் தான் இருந்துச்சு. பட் அதுலேயுமே வந்து நிறைய இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து வெளி சைடு மட்டும் ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் இருந்துச்சு. இது வந்து டிஷர்ட்டில் இருக்கும்ல அந்த கிளாத்து தான். அதை வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். பரவாயில்ல, உள் சைடு தானே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னா நீங்கள் ஒரே கிளாத் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நீட்டபிளாக ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு பேக்கோட ஷேப்பில் வந்து மடிச்சுக்கலாம். நான் ரொம்ப பெருசாலாம் செய்யலை, கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேகு. ஓகேவா, குட்டீஸ்லாம் வந்து போட்டுக்கிற மாதிரி குட்டியாக தான் இருக்கும் இந்த பேக் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். அடுத்து வந்து சைடில் க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி இன்னொரு இன்விடேஷன் கார்டு எடுக்கிறேன். அதுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பாக்ஸில் வாங்கின அட்டை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் இதுக்கு இன்விடேஷன் கார்டு இருந்துச்சுனால அதை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை வந்து இப்படி வச்சு பார்த்து மெஷர் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகேவா, கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துக்கு எவ்வளோ இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அதை கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே நம்ம வந்து கிளாத் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ஷீட் பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டோட ஷீட் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் நான் வந்து அந்த டால் வந்து அட்டையை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதையும் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கிளாத் கொஞ்சம் இருந்தது அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா வந்து சைடில் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தானே இருக்கணும், அதனால் வந்து அதே கிளாத் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு, இந்த சைடில் ஒட்டுறதுக்கு மட்டும் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளுக்குள்ளே ஒட்டலை. ஓகே, இப்போ இதையும் இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம வந்து உள்ளே வந்து மடித்து ஒட்ட போகிறோம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி. ஓகேவா? நிறைய பேர் இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் போட்ட வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். குட்டி குட்டியாக வந்து ஸ்கூல் திங்ஸ்லாம் செஞ்சுருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒட்டியாச்சு. இதே மாதிரி 2 பீஸையும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பீஸையும் ஒட்டியாச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ளே கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் வந்து இந்த கிளாத் எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்போ வச்சு பார்த்துட்டு கரெக்டாக கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. அதோட சைடில் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். 2 பீஸ் வேணும், அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பீஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே வச்சு ஒட்ட போகிறோம். உள்ளுக்குள்ளேயுமே வந்து நான் அந்த டிஷர்ட் கிளாத் ஒட்டினேன் பார்த்திங்களா, அது இருந்துச்சுன்னா ஒட்டிக்கலாம். நான் வந்து சரி பரவாயில்ல உள்ளுக்குள்ளே தானே சைடில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிளாத்தே கொஞ்சம் இருந்தனால அதையே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கிறேன். ஓகே, இதையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் மட்டும் தேய்க்காமல் அப்படியே ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அங்கங்கே திக்காக தெரியும். அந்த ஃபெவிகால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து தேய்ச்சி விட்டுருங்க. ஓகே, இப்போ 2 பீஸும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதை வந்து நம்ம இந்த பேக்கோட சைடில் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா பேக் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இன்னும் வேலை இருக்குது, பட் இதை சைடில் ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். ஓகே, நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி தான் இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி கூட வந்து இதை ஒட்டிக்கலாம். பட் ஃபெவிகால் போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் காயறதுக்கு. அதை பிடிச்சிட்டே நிற்கணும். ஃபெவிகால் பண்ணிங்கன்னா கிளாத்துக்கெலாம் நம்ம வந்து ஃபெவிகால் போட்டுடலாம், அது வந்து அப்படியே வந்து ஒட்டிடலாம். பட் இந்த மாதிரி நிற்கிறதுக்கெலாம் வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி ஃபெவிகால் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். பட் கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. அந்த ஃபெவிகால் காயிற வரைக்கும் நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்போ வந்து நல்லா காஞ்சிரும். ஓகேவா? இப்போ நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி சைடில் இந்த மாதிரி கவர் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் 2 பக்கத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கவர் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக பண்ணல. அப்புறம் இப்போ ஒட்டினதை வந்து லைட்டாக அப்படி பெண்ட் பண்ண மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து ஒரு சைடு ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடுமே நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த பேக் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு நிறைய ஸ்டெப் என்னென்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கிளாத் வச்சு கவர் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கிளாத்தையுமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் சைடில் 2த்துக்கும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். வெல்க்ரோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துல ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ கீழே ஒட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது எடுத்துகிட்டு வந்து ஒட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு பேக் மாதிரி ரெடி ஆகிருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்டுக்காக அந்த ஹேங் பண்ணுறதுக்கு வேணும்ல, அந்த இது பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நேம் என்னென்னு எனக்கு சரியாக தெரில, அதனால தான் நான் இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு நேம் என்னென்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கும் நான் வந்து கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நீளமான பீஸாக எடுத்துகிட்டு நான் இப்போ மடிக்கிற மாதிரி மடித்து ஒட்டிக்கோங்க. இந்த பக்கம் மடித்து ஒட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த சைடு மடித்து ஒட்டுறேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த அட்டையை கூட வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம பேக் செஞ்சோம்ல அந்த அட்டை யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து கிளாத் மட்டுமே ஓகே அதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளாத் மட்டுமே எடுத்து இப்படி மடித்து ஒட்டிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து மேலேயும் கீழேயும் மடித்து ஒட்டிட்டு அதை 2த்தையும் சேர்த்து இப்படி மடித்து ஒட்டுறேன். மடித்து தைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். பட் நான் வந்து இப்படி ஒட்டிட்டேன், அது வந்து சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஒட்டியாச்சா. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இது 2 சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி உள்ளுக்குள்ளே ஒட்டி விட்டுற போகிறோம். அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா பேக் ரெடி ஆகிடும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்குன்னா நீங்கள் உள் சைடு ஏதாச்சும் பின் மாதிரி பண்ணி விட்டுருங்க இந்த சைடில் இருக்கிறது. அப்போனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இதில் இந்த பேக்கில் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா ஃபெவிகால் நிறைய போட்டு இந்த கிளாத் ஒட்டினது மட்டும்தான். அது கூட வந்து காஞ்சிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுன்னு தான் தோணுச்சு. அந்த ஃபெவிகால் நல்லா காஞ்சிருச்சுன்னா அந்த கிளாத் வந்துட்டு அழகாக தெரியும். ஓகே, இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த க்ளூ போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹேங் பண்ணுறதுக்கு ஒட்டியிருக்கோம்ல அந்த கிளாத் வந்து நான் கொஞ்சம் லென்த் கம்மியாக தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சின்ன பசங்க போட்டுக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கா, அவளுக்கு கொடுக்குறதுக்காக தான் நான் இதை செஞ்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ் ஏதாச்சும் போட்டு வச்சுப்பான்னு சொல்லிட்டு இது ஒரு ஐடியா தான். நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணலாம். நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.